தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு இந்த எண்களுக்கு வரும், இந்தந்த மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி நம்ம குறிப்பிட்டு சொல்லலாமா சார்? தீர்க்கவே முடியாத சிக்கலான சில ப்ராப்ளம் இருக்குது. அப்படி சில டேட் இருக்குது. அந்த தேதியில் பார்த்தீங்கன்னா அவங்க எதை பண்ணாலும் ப்ராப்ளம் தான். தேதி 8, மாதம் 7, வருஷம் 2, திருப்பி விதி எண்ணு திருப்பி 8. அப்போ 8, 7, 2, 8. சரி, இப்படி உள்ளவருக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு எதை பண்ணாலும் சொல்யூஷனே இல்லாமல் இருப்பாங்க. ஒரு டீப் ஸ்லீப்பிங் 2 ஹவர் தூங்கினா போதும். அந்த 2 ஹவர் டீப் ஸ்லீப்பிங் போட்டு மீதி நாள் ஆஃப் ஸ்லீப்பிங் கூட வச்சிங்க, தப்புலாம் கிடையாது. உங்களை உடம்பு ஒன்றும் பண்ணாது. ஏன்னா ஒரு நாள் முழிப்பு பல நாள் அழுப்பும்பாங்க. நீங்கள் ஒரு இரவு வந்துட்டு முழிச்சிட்டிங்கனாக்கா அதனுடைய இன்ஃபேக்ட் வந்துட்டு உடம்புல பல நாள் அந்த டயர்ட்னஸ் இருக்கும். ஒரு கட்டத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கூட உங்களுக்கு ஃப்ரீயாக அது இருக்க விடாது. நம்ம சாப்பிட்றதும் சரி, தூங்குறதும் சரி, இது ரெண்டுமே அது சொல்கிறது தான் நம்ம கேட்கணும். 6, 4, 6, 7 தேதி, மாதம், வருஷம். அது பிஸ்னஸில் இவங்கள மாதிரி உச்சத்துக்கு போனவங்க யாரும் இல்லை. அதே மாதிரி இவங்கள மாதிரி உச்சத்தை தொட்டு திருப்பி கீழே வந்துட்டாங்க. திருப்பி இவங்க தொட்ட உச்சத்தை தொடுறதுக்கு பல வருஷம் முயற்சிக்கிறாங்க, இவங்களாலே முடியல. நம்பர் 50 அப்படின்னு ஒரு நம்பரை எழுதிக்கிங்க, 50. அதை எழுதி உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிறோங்க. இன்னொரு 50 செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் வச்சுருங்க. ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு பவர். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் எந்த இடத்துல எதை அப்ளை பண்ணால் எது வேலை செய்யும் தான் கணக்கு. நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு பிரச்சனைன்னு எப்போ மனசில் தொடுதோ படுதோ அப்பயே செஞ்சு பாக்கெட்டில் வச்சுருங்க. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கும், ஆனால் தீர்க்கவே முடியாத பிரச்சனைன்னு ஒன்று இருக்கா, அப்படி தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கா, எந்த மாதிரி எண்களுக்கு இந்த தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றத பற்றின விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நான் முன்னாடி இன்ட்ரோ கொடுக்கும்போது சொன்ன மாதிரி உலகத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் இருக்குது. அதுவும் நம்பர்ஸ் மூலமாக ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கோம் சார். அப்படி இருந்தாலுமே கூட தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு இந்த எண்களுக்கு வரும், இந்தந்த மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி நம்ம குறிப்பிட்டு சொல்லலாமா சார்? ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதே டைட்டில் மாதிரி கூட வச்சு, தீர்க்க முடியாத சிக்கலான ப்ராப்ளம், அதில் தீர்க்க முடியாத ஃபேமிலி ப்ராப்ளம், தீர்க்க முடியாத பிஸ்னஸ் ப்ராப்ளம், தீர்க்கவே முடியாது. அது எதனாலும் வச்சுக்கிடலாம். இது கூட நம்பர் மூலயமாக வருமானாக்கா அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபார்மெட்டில் பிரகாரம் என்ன சொல்லியிருக்கேன். ஃபார்மெட்டில் தேதி, மாதம், வருஷம், கடைசி கூட்டி வருது விரியன். அது எல்லாம் தெரியுது. இப்போ எல்லா ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிறவங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காங்க. எல்லாம் டக்குற ஃபோன் அடிச்சுட்டு இது கரெக்டாக அப்புறமே அப்படின்னு நேரம் வருதுங்க, சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறாங்க. சரி, பரவாயில்ல, அவங்களையும் டியூன் பண்ணி வச்சுருக்கு. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ தீர்க்கவே முடியாத சிக்கலான சில ப்ராப்ளம் இருக்குது. அப்படி சில டேட் இருக்குது. அந்த தேதியில் பார்த்திங்கன்னா அவங்க எதை பண்ணாலும் ப்ராப்ளம் தான். அப்படின்னு என்னென்னாக்கா நம்ம ஃபார்மெட் படி பேசிக்கிறேன். தேதி 8, மாதம் 7, வருஷம் 2, திருப்பி விதி எண்ணு திருப்பி 8. அப்போ 8, 7, 2, 8. சரி, இப்படி உள்ளவருக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு எதை பண்ணாலும் சொல்யூஷனே இல்லாமல் இருப்பாங்க. மேரேஜ் பண்ணாங்க, ப்ராப்ளம். பிஸ்னஸ் பண்ணாங்க, ப்ராப்ளம். வேலை செய்கிறாங்க, ப்ராப்ளம். ஏங்க, ஒரு மனுஷனுக்கு அது 3 தாங்க முக்கியம். 3மே நீங்கள் ப்ராப்ளம் சொல்கிறீங்க. என்ன தான் அந்த மனுஷன் என்ன தான் பண்ணுவார்? நான் சொல்லலைங்க. அவர் டேட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க டேட்டு அவங்க வாங்கிட்டு வந்தால் வரோம். அப்போ அது அவர் வாங்கிட்டு வந்தால் வரோம். நீங்கள் இந்த தேதியில் பிறக்கணும் நான் யாரையும் சொல்லலை. அவங்கவுங்க அவங்க வாங்கிட்டு வந்தால் தேதி வரோம். இவருக்கு என்ன தான் சொல்யூஷனு இல்லை. நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, சொல்யூஷன் நம்ம கொடுக்கலாம் கடைசியாக. இந்த 8, 7, 2, 8 இது நம்ம ஃபார்மெட்டில் அந்த 4 டிஜிட்டுக்கு இந்த தேதி பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே ப்ராப்ளம் தான். எதை செஞ்சாலும் ப்ராப்ளம், என்ன பண்ணாலும் செய்யணும். அப்போ லைஃப்பில் அவங்க ஒரு எதையுமே அவங்க நல்லதே பார்க்க முடியாதா? அவங்க கேட்பாங்க தானே, லைஃப்பில் நான் இது வரைக்கும் நல்லதே பார்க்கலைங்க, ஒன்று கூட பார்த்தது இல்லைங்க, எதையுமே பார்த்தது இல்லைங்க, உருப்படியாக சாப்பிட்டது கூட இல்லைன்னு எப்படி சாப்பிடுவாங்க? அந்த மாதிரி தேதி இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க தூக்கம் வரும்? டீப் ஸ்லீப்பிங்கை பை பர்த்லேருந்து அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா டீப் ஸ்லீப்பிங்னா என்னது? தமிழில் சொன்னால் அயர்ந்து தூங்குறது, நம்மளை அறியாமல் தூங்குறது. நீங்கள் படுத்திங்கனாக்கா நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் தூங்கிட்டு விடிஞ்சு பார்த்தா விடிஞ்சிருக்கு, வெளிச்சம் வந்துச்சு, எந்திரிச்சிட்டிங்க. அதுதான் அயர்ந்து தூங்குறது, அதுதான் டீப் ஸ்லீப்பிங்.
ஆப் ஸ்லீப்பிங். ஆப் ஸ்லீப்பிங் என்னது? நீங்கள் தூங்கிட்டே இருப்பீங்க, ஓடுறதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஓடுறது, பறக்கிறது, ஊறுறது, பாயிறது, சாப்பிட்றது, போகிறது, வர்றது அவ்வளோ தெரியும். அது ஆப் ஸ்லீப்பிங். ஒரு சின்ன சத்தம் கிட்ட டக்காட்டு முடிச்சிடுவீங்க. நீங்கள் திறமை, நாங்கள் ஒரு திறமைங்க எங்களுக்கு, நாங்கள் ஒரு சின்ன சத்தம் கிட்ட கூட முடிச்சிடுவோங்க அப்படின்னு சில பேர்லாம் சொல்லிப்பீங்க. நீங்கள் ஆஃப் ஸ்லீப்பிங்கில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அது நீங்கள் முழுசாக தூங்கலைன்னு அர்த்தம். இவங்கெல்லாம் வந்து பர்த்லேருந்தே தூங்க மாட்டாங்க. டீப் ஸ்லீப்பிங் இருக்காது இவங்களுக்கு. தூங்குவாங்க, டீப் ஸ்லீப்பிங் இருக்காது. பொதுவாக டீப் ஸ்லீப்பிங் இல்லாதது நல்லது கிடையாதுன்னு வைங்களேன். டீப் ஸ்லீப்பிங் 2 வருது கூட போதும். ஒரு மனுஷனுக்கு வந்து பிறந்த குழந்தை 20 மணி நேரம் தூங்கணும். அதில் ஒரு கணக்கு இருக்குது. ஒரு ஷெட்யூலில் ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்குது. பிறந்த குழந்தை வந்து 24 மணி நேரம் தூங்கும். அந்த ஃபீடு தவிர, ஃபீடை தவிர மற்றது எல்லா நேரம் தூங்கிட்டே தான் இருக்கும். ஒரு 3 மாதம் வரைக்கும் இருக்கும். 6 மாதம் கிட்டத்தட்ட அப்படியே வரும்போது கொஞ்சம் விளையாட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் விளையாண்டுட்டே இருக்கும். அப்புறம் 6 மாதம் கழிச்சிட்டு வந்து அது தூக்கம் குறையும். ஃபஸ்ட்டு இருந்து 24 நேரம் தூங்காது. அது தூக்கம் குறையும், அப்படியே வரும். ஒரு வயசு பாதி விளையாட்டு பாதி தூக்கம் மாறி மாறி இருக்கும். அப்படியே வயசாக வருது. அப்புறம் படிக்கிறோம், அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜ் போகிறோம், எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறோம். வேலைக்குன்னு போயிட்டதுக்கப்புறம் எங்கெங்க ஸ்கூலுக்கு போகும்போது படிக்கும் போகும்போதே கூட பார்த்தீங்கன்னா எங்கே தூங்க விட்றாங்க. 3 மணிக்கு நாளைக்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் அனுப்பி விட்டுறாங்க. உண்டா இல்லையா? உண்டு சார். 3 மணிக்கு, 3:30 மணிக்கு, 4 மணிக்கெல்லாம் பார்த்தா அதுங்க ஓடுதுங்க, ஸ்கூலுக்கே போகுதுங்க. என்னென்னு கேட்டால் ஸ்பெஷல் கிளாஸு, பப்ளிக் எக்ஸாம் ஸ்பெஷல் கிளாஸ் போகுதுங்க. ஸோ மொத்தத்தில் எல்லாம் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படித்து முடிச்சுட்டு வேலைக்குன்னு போகிறீங்க. அப்போ நல்லா தூங்கலாம் தானே? தூங்கலாம் தான். எங்கே விடுறாங்க? டார்கெட்டை கொடுத்துட்டு தூங்க விட மாட்டேன்றாங்கன்ற மாதிரி. நீங்கள் எப்படினாலும் இவங்க சிம்பிள் லாஜிக்குங்க. ஒரு டீப் ஸ்லீப்பிங் 2 ஹவர் தூங்கினா போதும். அந்த 2 ஹவர் டீப் ஸ்லீப்பிங் போட்டு மீதி நாள் ஆஃப் ஸ்லீப்பிங் கூட வச்சிங்க, தப்புலாம் கிடையாது. உங்களை உடம்பு ஒன்றும் பண்ணாது. ஏன்னா ஒரு நாள் முழிப்பு பல நாள் அலுப்பும்பாங்க. நீங்கள் ஒரு இரவு வந்துட்டு முழிச்சிட்டிங்கனாக்கா அதனுடைய இன்ஃபேக்ட் வந்துட்டு உடம்புல பல நாள் அந்த டயர்ட்னஸ் இருக்கும். ஒரு கட்டத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கூட உங்களை ஃப்ரீயாக அது இருக்க விடாது. நம்ம சாப்பிட்றதும் சரி, தூங்குறதும் சரி, இது 2மே வந்து அது சொல்கிறது தான் நம்ம கேட்கணும். உங்களுக்கு சாப்பிட்றதுல இன்டேக் எவ்வளோ கேட்குதோ அவ்வளோ சாப்பிடுங்க. நான் 2 தோசை தான் சாப்பிடுவேன், அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். தப்பே கிடையாது. சில நேரத்தில் 4 தோசை சாப்பிட அது கேட்டுச்சுன்னு கொடுத்துருங்க. நான்லாம் உண்மையை தான் சொல்கிறேன். 2 தோசை தான் அவ்வளோதான் சாப்பிடுவேன். 2 இட்லி இல்லை 2 ஏதோ ஒன்று, 2 இட்லி தான், 2 தோசை தான், இவ்வளோ தான் பொங்கல், இவ்வளோ தான் சாப்பிடுவேன். என்றைக்கே ஒரு நாள் தாசி எடுப்பேன். அது கேட்குதுங்க. இன்டேக் கேட்டுச்சா கொடுத்துருங்க. தூக்கம் அதே மாதிரி தான். அதிகமாக கேட்டுச்சா கொடுத்துருங்க. ஆனால் டீப் ஸ்லீப்பிங் 2 ஹவர்ஸ் போதும். மற்ற நேரத்தில் தூங்கக்கூடாது. ஆஃப் ஸ்லீப்பிங் போதும். ஆஃப் ஸ்லீப்பிங் அவ்வளோதான் வரும். ஃபுல்லாகவே டீப் ஸ்லீப்பிங் யாருக்கும் வராது. சரி, அது இருந்துட்டு போகுது. சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அதே மாதிரி தீர்க்க முடியாத ஃபேமிலி பிரச்சனை, அதுவும் முதல்ல சொல்லிட்டு 8/7/28 பற்றி சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது வந்துட்டு தீர்க்கவே முடியாது. அப்படி ஒரு டேட் இருக்குது. 7/4/92 தேதி, மாதம், வருஷம், கூட்டு எண் விதியல் 7/4/92. இவங்களுக்கு இவங்களுக்கு ஃபேமிலி பிரச்சனை வந்துடும். இவங்க ஃபேமிலி பிரச்சனை இவங்களுக்கு தீர்க்கவே முடியாது. நம்பர் ஒத்து போனால் கூட இவங்க ஒத்து போக மாட்டாங்க. அது வேண்டாம், இது வேண்டாம், அப்படி வேண்டாம், இப்படி வேண்டாம். கடைசி வரைக்கும் அதுக்கு சொல்யூஷனே இவங்களே கொடுக்க மாட்டாங்க. அது இவங்களும் சொல்லி குறை இல்லை. அந்த நம்பர் இருந்தால் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அப்புறம் பிஸ்னஸில் 6/4/67 தேதி, மாதம், வருஷம், அது 6/4 திருப்பி எகைன் 6 திருப்பி விதியில் 7 6/4/67. பிஸ்னஸில் இவங்கள மாதிரி உச்சத்துக்கு போனவங்க யாரும் இல்லை. அதே மாதிரி இவங்கள மாதிரி உச்சத்தை தொட்டு திருப்பி கீழே வந்துட்டாங்க. திருப்பி இவங்க தொட்ட உச்சத்தை தொடுறதுக்கு பல வருஷம் முயற்சிக்கிறாங்க, இவங்களாலே முடியல. அதான் அப்போ 3 கைண்ட் ஆஃப் சொல்லிட்டேன். இவங்க பிரச்சனையும் இவங்களை தீர்க்கவே முடியல. இது 3மே தீர்க்கப்படாதது தான். அதான் கேள்வி. தீர்க்கவே முடியாது இவங்கள. ஆமாங்க, பெரிய உச்சத்துக்கு போயிட்டாங்க. 6/4/67 அப்படியே இங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க. திருப்பி அவங்க இங்கே போகணுன்னு, இங்கே கூட போகணுன்னு இல்லை, அட்லீஸ்ட் நான் இங்கேயாவது போகிறேன்னு ட்ரை பண்ணுறாங்க, முடியல. அப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் இந்த 3 காலத்தை பிரித்து விட்டேன். 3 பேரையும் இவங்களுக்கு சொல்யூஷன் கேட்க போகிறீங்க. எஸ், ஆமாம். ஏன்னா வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்யூஷன் என்ன சார் தர போறீங்க? நம்ம சார் மேஜிக் தர போறீங்களா? அதுதான். என்ன மாதிரி சொல்யூஷன்? அதுதான். இப்போ இவங்க பற்றி சொல்லியாச்சு. எல்லாம் சரிங்க, எங்களால் முடியல தான் உங்கள் ப்ரோக்ராம் பார்க்குறோம், உங்களை பார்க்குறோம், ஏதோ ஒன்று எங்களுக்கு சொல்யூஷனை கொடுங்க. நான் தான் ப்ராப்ளத்தை இருக்கிறேன்னு தெரிஞ்சு போயிடுச்சே. என்ன நீங்கள் இருக்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தானே இல்லை, உங்களை சுற்றி வட்டாரத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உங்கள் பேர் தீர்க்கவே முடியலன்னு போது உங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தெரியும்?
8728 உங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தெரியும்? உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லா தான் தெரியும். 7492 உங்களுக்கு மட்டும் எங்கே தெரியும்? உங்கள் சுற்றி இருக்கிறவங்களும் தெரியும். 6467 உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? சுற்றி இருக்கிறவங்களும் தெரியும் தான் செய்யும். சொல்யூஷன் கொடுங்க. நாங்கள் அதுக்கு தான் உட்காந்துட்ருக்குறோம், அதுக்கு தான் காத்துட்ருக்குறோம். எங்களுக்கு வேறு வழி தெரியல. இப்போ நம்பரில் பிரச்சனையே இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அதே நம்பரில் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உண்டான வழியை சொல்லி தான் ஆகணும். நீங்களும் கேட்டு தான் ஆகணும். அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுலேருந்து ரெக்கவரி ஆகிடலாம், வெளியே ஆயிடணும், வெளியே வந்துடலாம். சரி, என்ன செய்யணும்? முதல்ல இவருக்கு வருவோம். தீர்க்கவே முடியாதுன்னு ஒரு சொன்ன பாருங்கள். 8728 எல்லாமே அவருக்கு பிரச்சனை. முதல்ல சொன்ன மாதிரி ஃபேமிலினாலும் சரி, கரியர்னாலும் சரி, பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, அப்படின்னு எதை பண்ணாலும் சரி வராதுன்னு அர்த்தம். மேரேஜ் பண்ணாலும் சரி வர மாட்டேங்குது, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி வர மாட்டேங்குது, வேலை செஞ்சாலும் சரி மாட்டேங்குது. சரி வர மாட்டேங்குது, எங்கேயும் வேலை செய்கிறதில்ல நிரந்தரமாக. எங்கே போனாலும் ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. அது வரலன்னா அதுக்கு அர்த்தம் அதுதான். நாங்கள் என்ன தாங்க செய்கிறது? ரைட், நம்பர் 50 அப்படின்னு ஒரு நம்பரை எழுதிக்கிங்க, 50. அதை எழுதி உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிறோங்க. இன்னொரு 50 செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் வச்சுருங்க. அது பர்மனெண்ட்டாக இருக்கணும். அதை நீங்கள் அது எக்காரது கொண்டு எடுத்துடாதீங்க. உங்கள் பாக்கெட்டில் 50, உங்கள் வீட்டில் 50 வேறு நம்பர் போட்டுறாதீங்க. உடனே எனக்கு ஃபோனில் கேட்காதீங்க, இல்லை 50 போது நான் 41 போட்டுட்டுமா அப்படிலாம் கேட்காதீங்க. 32 போட்டுமா, 23 போட்டுமான்னு. ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு பவர். 5 1 வேறு பவர் வேறு, 14 வேறு, 23 32 41 50 50 இப்படி சொல்லிகிட்டே போவேன். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் எந்த இடத்துல எதை அப்ளை பண்ணால் எது வேலை செய்யும் தான் கணக்கு. எல்லாமே 5 தான். 5க்கு வேலை செய்யாதுன்னு நான் சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அது ரிப்பீட் பண்ண வேண்டாம். 5ஆம் நம்பரே 5ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு வேலை செய்யாதுன்னு சொல்லியிருப்பேன், காரணமும் சொல்லியிருப்பேன். அதனால் அனாவசியமாக 5 யாரும் யூஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி 15 மட்டும் செஞ்சு எக்காரது கொண்டும் வெளியே எடுக்காமல் வைங்க. எந்த ஏஜில் வைக்கணும் அது ஒன்று இருக்குல்ல சார், ஏன்னா ஏஜ் லிமிட்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 8728ன்னு சொல்லிட்டேன். திருமணத்தில் வந்தால் அது, கெரியரில் வந்தால் அது. நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு பிரச்சனைன்னு எப்போ மனசில் தொடுதோ படுதோ அப்பயே செஞ்சு பாக்கெட்டில் வச்சுருங்க. படிக்கும்போதே நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு அதில் எனக்கு சரியான மார்க்ஸ் ஐடின்னு கேட்டு, ஸோ நாங்கள் என்ன பண்ணுறது, படார்னு எழுதி பாக்கெட்டில் வச்சுருங்க. சில பேர் என்ன கேட்குறாங்க, ஒரு வெளிநாட்டிலேருந்து, ஊர் நாடு பேர் வேண்டாம், நாங்கள் அந்த நீங்கள் சொல்கிற நம்பரை கையில் டேட்டு மாதிரி கூட போட்டுக்கிட்ட மாதிரி கேட்குறாங்க. இப்போ அடுத்து நம்மளுடைய நேர்களுமே கேட்பாங்க, டேட்டோ போட்டுக்கலாமா, இல்லை பெர்மனெண்ட்டாக பாக்கெட்டில் இருக்கணும்னு சொல்கிறீங்க, அது பாக்கெட்டில் இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்படின்ற கேள்வி வருது இல்லை? நான் கூட அதை யோசிக்கலை. நான் இப்படி வேறு ஒரு நிகழ்வுக்கு சொல்லியிருக்கிறேன், அவங்களுக்காக பர்சனலாக பார்த்ததில் சொல்லியிருக்கிறேன். நிகழ்வில் சொல்லி அதை பார்த்து நான் அப்படி செய்கிறதுக்கு பதில் பேசாமல் கையிலே நான் டேட்டு மாதிரி பண்ணிட்டுமான்னாங்க. நான் கூட யோசிக்கலையம்மா அப்படின்னேன். தெரியும், ஒரு லேடி தான் கேட்குறாங்க. நான் கூட யோசிக்கல. இல்லை, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லையா, நீங்கள் சொன்னால் அடைச்சிங்கன்னா நான் டேட்டு மாதிரி போட்டுருந்தேன், போடுங்கன்ட்டேன். அது பர்மனெண்ட்டாக போகாது, அது பர்மனெண்ட்டாக இருக்கணும், வைங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. உங்களுக்கு தானே, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான நம்பர் தானே, தாராளம் பண்ணுங்கன்னு. அதே மாதிரி எப்போ உங்களுக்கு தோணுதோ, படிக்கும்போதே தோணிடுச்சுன்னா படிக்கும்போதே வச்சுருங்க. படிக்கிற வரைக்கும் எனக்கு தோணலைங்க, கெரியர் எப்போ ஸ்டார்ட் பண்ணால் அப்போ தான் வைங்க, அப்போ வச்சுருங்க. என்ன சொல்ல வரேன்னா, முன்கூட்டி செஞ்சுட்டாக்க சேஃப்டி. வந்து அவஸ்தப்படுறத விட வர்றதுக்கு முன் காப்பான்ற மாதிரி முன்கூட்டி செஞ்சுருங்க. முன் காப்பான் மாதிரி வச்சுருங்க. அப்போ எஜுகேஷன்லேயே வச்சுருங்க. காலேஜில் என்ன நல்ல வெளியே வரும்போது நல்ல ஸ்கோரிங்கோடு வரலாம் இல்லையா, உங்களுக்கு அப்போ ஒரு ஸ்கோப் கிடைக்கும், அடுத்த வேலை நல்லா கிடைக்கும்ன்ட்டு. அதனால் காலேஜில் படிக்கும்போது கூட வச்சுருங்க, ஒன்றும் தவறில்லை. சரிங்க, நான் படிச்சுட்டு இப்போ வேலை செய்கிறேன், இப்போ வச்சுருங்க. கேரியரில் இருக்க பிஸ்னஸ் பண்ணுறது இப்போ என்ன செய்ய போகிறீங்களோ அதை செஞ்சுருங்க, முன்கூட்டியே செஞ்சுருங்க. சரிங்க, இப்போ நீங்கள் கேட்டுட்டீங்க, செஞ்சுட்டீங்க. அஃபெக்ட் ஆகிருக்கிறோமே, பாதிச்சிருக்க. இப்போ நாங்களாம் என்ன பண்ணுறோம், வந்து நீங்கள் சொன்ன விஷயத்த நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ வந்து அஃபெக்ட் ஆகிட்டோம், ஆல்ரெடி நாங்கள் அடிபட்டுட்டோம், அதுலேருந்து இந்த 50 எங்களை வெளியே கொண்டு வருமா சார்? அதுதான் கேள்வி. அதெல்லாம் கரெக்டு. வரத்துக்கு முன்னாடி வருமுன் காப்பான்னு சொல்லிட்டீங்க, கரெக்டு. நாங்கள் வந்துட்டுமே, பாதிச்சிருக்கோமே என்ன, இப்பயே வைங்க. இன்றைக்கி வச்சு உடனே நாளைக்கு எதிர்பார்க்காதீங்க. ஆனால் அது வேலை செய்யறதுக்கு அதுக்கு ப்ராசஸ் கொடுங்க. எந்த ஒரு மேட்ரு ப்ராசஸ்க்கு டைம் கொடுக்கணும் இல்லையா, கொடுங்க. கட்டாயம் வேலை செய்யும். டைம் எடுக்க அது உள்ளே போய் உங்களை டியூன் பண்ண அந்த வைப்பு நல்லா வேலை செஞ்சு உங்களை கரெக்ட் பண்ணி விட்டுரும். நம்பர் ஆஃப் டேஸ் தான் இருக்கும், ரொம்ப நாள்லாம் அது எடுத்துக்காது. நாம் கூட ஒரு வேலை செய்யறதுக்கு எடுத்துப்போம், அது எடுத்துக்காது. நம்பர் ஆஃப் டேஸில் உங்களை கீழ் பண்ணி கரெக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் லைஃப் ஸ்மூத்தாக போகும், கவலைப்படாதீங்க. இது வந்து அவர் கொடுத்துட்டேன், 8728 கொடுத்துட்டேன். அடுத்து 7492க்கு இவருக்கு எல்லாமே பிரச்சனைன்னு சொல்லிட்டேன். இவருக்கு என்ன மெயினாக ஃபேமிலி ப்ராப்ளத்தை சொல்லிட்டேன். இவருக்கு என்ன செய்யணும்,
இவருக்கு 50 தான், வேறு வழியே இல்லை, வேறு ஆப்ஷன்ஸே இல்லை. வைக்கலாம். இன்னொன்று, அது பர்டிகுலருக்கு வரைக்கும் தான் வேலை செய்யும். அது ஒரு நம்பர் கொடுப்பேன், அது லாங் டேர்மாக வேலை செய்கிறது. லாங் டைமாக தான் நமக்கு வேணும். ஏன்னா இவருக்கு எல்லாமே ப்ராப்ளம்னு சொல்லிட்டேன், அவருக்கு அந்த மாதிரி சொன்னேன், இவருக்கு எல்லாமே சொல்லிட்டேன். அதனால் நமக்கு வந்து பர்மனெண்ட்டாக இவருக்கும் அதே சேம் 50 தான். பாக்கெட்டில் ஒன்று வச்சுக்கிறீங்க, வீட்டில் வச்சுருங்க, அவ்வளோதான். வீட்லேயும் பிரச்சனை வராது, பாக்கெட்டில் வைக்கிறதுனால வெளியே போனாலும் பிரச்சனை இருக்காது, பிஸ்னஸில் கேரியர் எங்கேயுமே வராது. அடுத்து 3வது பிஸ்னஸ்ஸு, இவர் தான் ரொம்ப 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 கஷ்டம். 6 நாள் 6 7, ஏன்னா மிக உயரமான இடத்துக்கு போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி அதை அடுத்த கட்டத்துக்கு அவருக்கு நகர்த்து போகிறாரு, அவரால் முடியவே இல்லை. அப்போ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு அவங்களால திருப்பி போது அந்த வலி அவங்களுக்கு தான் தெரியும். எல்லாத்துக்கும் வலி தான், இவர் ரொம்ப வலி இருக்கும், சொல்லிக்க முடியாத வலி இருக்கும். இவருக்கு என்ன செஞ்சுக்கிடலாம், ஒன்றுமே இல்லை. 32, அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, வெறும் 32 பாக்கெட்டில் வச்சுருங்க, வீட்லேயும் வச்சுருங்க, ஃபேக்ட்ரியில் வைங்க. ஏன்னா நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேனு, நீங்கள் சம்பாரித்த உயரமான இடத்துக்கு போகிறீங்கன்னு பிஸ்னஸில் தான். எங்கெங்கெல்லாம் ஆஃபீஸு, எங்கெங்கெல்லாம் ஃபேக்ட்ரி இல்லைங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 20-30 இடத்துல பிரான்ச் வச்சுருக்கேன். எல்லா இடத்துலையும் நம்பர் 32 வைங்க, அப்படியே ரீட்டைன் ஆகிடும். இல்லை பல சிக்கலில் இருக்க எல்லா சிக்கலெல்லாம் தாரி ஓட்டசின் வரைக்கும் வெளியே வந்துடும். தைரியமாக வைங்க 32. அதை அழகு செம்மப்படுத்தி வைங்க, அழகாக அதுக்கு ஒரு இது பாக்ஸ் மாதிரி கட்டி. எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சாங்க, பிரமிப்பாக இருந்தது. ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு அவ்வளோ வடிவம் கொடுத்து பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு பிரமாதமாக இருக்குது. அது காட்டக்கூடாது, ஏன்னாக்கா அவங்க மூளைக்கு தோணி அழகாக பண்ணிட்டாங்க. நீங்களும் செய்யுங்க, உங்கள் மூளைக்கு நீங்கள் செய்யுங்க. ஒரு நம்ம கொடுக்கும்போது ப்ரியாரிட்டி கொடுங்க, அதுதான் உங்கள் லைஃப்னு அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துருங்க, வைங்க. திருப்பி உங்களை அடுத்த கட்டத்துக்கு உங்கள் பழைய இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்கள் உச்சத்தை நீங்களே தொட்டுருவீங்க. அதை தொடுறதுக்கு தானே கஷ்டப்பட்டீங்க, தொட்டுருவீங்க. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு தீர்வு உண்டான்னு கேட்டீங்க, தீர்வையும் கொடுத்தாச்சு. ஆனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது உங்கள் கடமை, உங்கள் கையில் தான் இருக்குது. நான் வச்சேங்க மறந்துட்டேங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களை நல்ல நிலை கொண்டு போகிறதுக்கு அது மறந்துடும். அதனால் நீங்களே மறக்காதீங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் செம்மப்படுத்துறதுக்கு நீங்கள் தான் கேர் எடுக்கணும். நீங்கள் எடுக்காத கேரு மற்றவங்க யாரும் எடுக்க மாட்டாங்க. உங்களை எடுங்க, இதை செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப்பை ஒரே பண்ண வேண்டாம், ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிக்கிறோம். கண்டிப்பாக சார். ஏன்னா வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு எண் மூலமாக ரொம்ப எளிமையான தீர்வு கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக அது எல்லாருக்கும் ஒரு வரமாக தான் இருக்கும். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.